டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் ஏடி பப்ளிகேஷனின் அன்பு வணக்கம். எமது ஏடி பப்ளிகேஷன் நிறுவனம் மொத்தம் 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. முதலாவது புத்தகம் இந்திய அரசியலமைப்பு 360 டிகிரி, இரண்டாவது புத்தகம் தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் 360 டிகிரி. 2 புத்தகங்களின் ஆசிரியர் மோ தரண்யா அருள்முருகன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடைசியாக நடந்து முடிந்த 18வது லோக்சபை தேர்தல் முடிவுகளை அடுத்து எந்த கட்சியை ஆட்சிக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்புல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு 360 டிகிரி அப்படிங்கிற எங்களோட வெளியீட்டுல 103ஆம் பக்கம் இது சம்பந்தமான விடைகளை கொடுத்திருக்கிறோம். இப்ப குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விருப்ப அதிகாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த விருப்ப அதிகாரத்துல குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரம் உள்ளதுன்னு அரசியலமைப்புல சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துருவோம். இப்ப லோக்சபையில எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது குடியரசுத் தலைவர் தான் விரும்பும் ஒருவரை பிரதமராக நியமிக்கலாம். அப்படி நியமிச்சா அவரு 1 மாத காலத்திற்குள் தனது பெரும்பான்மையை நியமிக்கணும். இந்திய அரசியலமைப்பின் விதி 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுது. சோ அப்ப லோக்சபையில எந்த கட்சி அல்லது கட்சிகளின் கூட்டணி பெரும்பான்மையில் உள்ளதோ அந்த கட்சியின் தலைவரையே பிரதமராக நியமிக்க வேண்டும். சோ கட்சியோ அல்லது கட்சியின் கூட்டணியோ பெரும்பான்மையில் இருக்கும்போது அவரை தான் பிரதமராக நியமிக்கணும். 18வது லோக்சபை தேர்தலோட முடிவுல எந்த கட்சி பெரும்பான்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 240 தொகுதிகளை வென்ற பிஜேபி ஆனது பெரும்பான்மை பெற்ற கட்சியாக உள்ளது. அதே போல பெரும்பான்மை பெற்ற கட்சியோட கூட்டணியா எது இருக்குன்னு பார்த்தோம்னா பிஜேபி தான் இருக்குது. அதனால கண்டிப்பா பிஜேபியோட தலைவர் குடியரசுத் தலைவர் கண்டிப்பா பிரதமராக பதவியேற்க அழைப்பு விடுவார். அவர் அழைப்பு விடுத்த பின்பு பதவி பிரமாணம் செய்து முடித்த பின்பு 1 மாதத்திற்குள் தனது பெரும்பான்மையை லோக்சபையில் நிரூபிக்க வேண்டும். சரி, இப்ப பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லோக்சபையில எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா குடியரசுத் தலைவர் தான் விரும்பும் நபரை பிரதமராக பதவியேற்க அழைக்கலாம். சோ இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு நீலம் சஞ்சீவ் ரெட்டி குடியரசுத் தலைவர் அவர்கள் லோக்சபையில எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததுனால சரண் சிங்கை பிரதமரா பதவியேற்க அழைப்பு விடுத்தார். சரி, இரண்டாவது கண்டிஷன், பிரதமர் திடீர்னு இறக்கும் போது அவருக்கு அடுத்து பதவி ஏற்க யாரும் இல்ல அப்படிங்குள்ள டி ஃபேக்டோ ஹெட் அப்படின்னு சொல்ற பிரதமர் இல்லாம ஒரு நாடு இருக்கிறது கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணாங்க. அதுபடி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதமராக அடுத்து பதவியேற்க யாரும் விருப்பம் தெரிவிக்காத நிலையில் தான் விரும்பும் ஒரு நபரை பிரதமரா பதவியேற்க அழைப்பு விடுவிக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. 1984 குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் ராஜீவ் காந்தியை பிரதமரா பதவியேற்க அழைப்பு விடுத்தார். சரி, அதுக்கு அடுத்தது லோக்சபையில பெரும்பான்மை நிரூபிச்ச பின்னாடி தான் பிரதமரா பதவி ஏற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 1980 டெல்லி உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரதமராக பதவியேற்கும் நபர் லோக்சபையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது பிரதமர் பாராளுமன்றத்தில் உறுப்பினரா, அதாவது மேலவையிலோ இல்ல கீழவையிலோ உறுப்பினர் இருந்தா மட்டும்தான் பதவியேற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் தேவையில்லை. அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. எந்த வழக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ்பி ஆனந்த் இந்தூர் எதிர் ஹெச்டி தேவகோட வழக்கு 1997 இதுல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது பாராளுமன்றத்தில் உறுப்பினரா இல்லாத ஒரு நபர் பிரதமராக பதவியேற்கலாம், ஆனால் அவர் 6 மாதத்திற்குள் பாராளுமன்றத்தின் உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அது ஒரு நிபந்தனை. அதுக்கு அடுத்தது ராஜ்யசபையில இருக்கிறவர் பிரதமராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நியமிக்கலாம். இந்த மாதிரி ராஜ்யசபையில் உறுப்பினராக இருந்து பிரதமர் ஆனவர்கள் மொத்தம் 3 பேர். இந்திரா காந்தி, தேவகவுடா, மன்மோகன் சிங், இவங்க 3 பேரும் ராஜ்யசபையில உறுப்பினராக இருந்து பிரதமராக பதவியேற்றவர்கள். சரி, அதுக்கு அடுத்தது இப்ப பெரும்பான்மை, அதாவது லோக்சபையில பெரும்பான்மை. அதுக்கு அடுத்தது விதி 75 குடியரசுத் தலைவரை விதி 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடியரசுத் தலைவர் விரும்பும் போது
பிரதமரை பதவி நீக்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதவி நீக்கம் செய்ய முடியாது. இதை எந்த வழக்கு சொல்லுதுன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 லோக்சபையில் பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியோட பெரும்பான்மையில் உள்ள போது, அதாவது ஒரு கட்சி லோக்சபையில் பெரும்பான்மையில் உள்ள போது அவர் சார்பாக உள்ள ஒருவரை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருக்காங்க. சோ இப்ப 2 வழக்குகள் முக்கியமான வழக்கு. எஸ்பி ஆனந்த் இந்தூர் எதிர் H தேவகவுடா வழக்கு 1997. இந்த வழக்குல பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இல்லாத ஒரு நபர் பிரதமராக பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த நபர் 6 மாதங்களுக்குள் பாராளுமன்றத்தின் உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படி சொல்றாங்க. இரண்டாவது மிக முக்கியமான வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. இதுல லோக்சபையில் பெரும்பான்மையில் உள்ள கட்சியின் தலைவரை குடியரசுத் தலைவரால் பிரதமர் பதவியிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கிய தீர்ப்புகளை கொடுத்தாங்க.